நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கழித்து டிபார்ட்மெண்ட்டு எக்ஸாமுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தடுத்த காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிக்க போகிறாங்க. தள்ளி வைக்கப்பட்ட தேர்வுகள்லாம் நடத்துறதுக்கான சூழல் உருவாகியிருக்கு. சரிங்களா? இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையில் கிட்டத்தட்ட 2547 காலி பணியிடங்கள் நிரப்புறதா செய்திகள் வந்திருக்கு. சரிங்களா? அதனால் நண்பர்கள் அனைவரும் தொடர் முயற்சியில் இருக்கிறவங்க தான் வெற்றி பெற முடியும். தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. இந்த காலகட்டம் மிக முக்கியமானது. சரிங்களா? ஏனோ தானோன்ட்டு இருந்துடாதீங்க. இப்போ இருந்து யார் முயற்சிக்கிறாங்களோ அல்லது தொடர் முயற்சியில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலி பணியிடங்களோட எண்ணிக்கை, ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்வுகள், தள்ளி போன தேர்வுகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு வருது. அதிகாரிகள் கொஞ்சம் முன்ன பின்ன இப்போ அப்படி இருக்கலாம். சரிங்களா? ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா உடனடியாக இப்போலாம் வேலை நடக்குது. சரிங்களா? அரசியல்வாதிகளை தற்போது வந்து குறையெல்லாம் சொல்ல முடியாது. அதிகாரிகளை வேணால் ஏதாவது பெண்டிங் வைக்கிறாங்க, கொஞ்சம் இழுக்கு போடுறாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். மற்றபடி திமுக அரசு மிக சிறப்பாக செயல்படுது. காலி பணியிடங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் எல்லாம் எளிமையாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் தோழர்கள் வந்து கடினமாக உழைங்க, வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்.